தர்மம் தான் ரட்சிக்கும். எது தர்மம்னா மகான்கள் பார்த்து எந்த காரியம் செய்வதை நல்லதுன்னு சொல்றாளோ அது தர்மம். எது அதர்மம் நாள் பெரியவாள் பார்த்து எதை தப்புங்கிறாளோ அது அதர்மம் நாள். நகி தர்ம தர்மௌ சரதாவாம் ஸ்வைதி நதேவா நகந்தர்வா நபிதர இத்யாசக்ஷதே அயம் தர்மோ அயமதர்ம இதி யம் கிரியமாணம் ஆர்யா பிரசம்சந்தி தர்மா யம் விகர்ஹந்தே சோ தர்மா. தர்மத்தை அனுஷ்டிக்கிற பெரியவாள் வாக்கால எதை நல்லதுங்கிறாளோ அது தர்மம், எதை தப்புங்கிறாளோ அது அதர்மம். அந்த தர்மத்துக்கு பலதாத்தாதான் பகவான் கோபாலன் சுவாமி. சுவாமி ஒரு பேங்க் செக்ரட்டரி மாதிரி. பேங்க் செக்ரட்டரி என்ன பண்ணுவார்? நான் பணம் போட்டிருந்தாக்கே வட்டி அனுப்புவார், முதல்ல கட்டா கொடுப்பார். கடன் வாங்கியிருந்தா எழுதி அனுப்புவார், நாளாச்சு வட்டி அனுப்பணும், முதல்ல கொடுக்கணும். அது மாதிரி பகவான் நாம் நல்லது பண்ணினா நல்லதை கொடுப்பார், கெடுதல் பாபத்தை பண்ணுவோம் ஏன்னா அதர்ம பண்ணுவோம் ஏன்னா துக்கத்தை கொடுப்பார். அது பகவான் போய் வெய்யலாமோ? பேங்க்ல இருந்து வாரண்ட் அனுப்பிச்சுட்டான்னு செக்ரட்டரிட்ட கோச்சுக்கலாமோ? அவர் பதவி தான் போயிட போறோம். அவர் பணம் கொடுத்தவனை காக்காதவன அவரை போய் கோச்சு கூடாது பாருங்க. அது மாதிரி பகவத் அனுகிரகம் நமக்கு வேணும்னா தர்மத்தாலதான் அடையலாம்.